இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் தை மாதம் 3ஆம் நாள் 17/1/2024 ஜனவரி மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:34, லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி அதிகாலை 4:15 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை 9:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது காலை 9:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிலருக்கு நேர்மறையான மாற்றங்களும் ஏற்படலாங்க. உங்களுக்கு இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய செயல்திறனும் அதிகரிக்கும். பணியில நல்ல ஒரு அங்கீகாரங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. திருமண உறவுல இன்று உங்களுடைய குடும்ப நலனுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வீட்டுல அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. வளர்ச்சிகரமான போக்கும் காணப்படும். பணத்தை சுப காரியங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வாழ்க்கை துணையின் உதவியுடன் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றியும் கொள்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் உயரும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். குடும்பத்துல உண்டான நெருக்கடிகளும் நீங்கும். துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்று எளிதாக நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல சற்று சிந்தித்து முடிவுகள் எடுப்பதே நல்லதுங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். குலதெய்வ பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் சென்று நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். தக்க சமயத்துல அவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையற்ற கோபங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. யாரிடத்திலும் உங்களுடைய கோபங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். தொழில்ல தைரியமாக முடிவுகள் எடுக்கக்கூடிய மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பாதி தொகையை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு நல்லபடியாகவும் இருக்குங்க. இது உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சையும் ஏற்படுத்தும். எதிர்பாராத உதவிகளினால சில சாதகமான பலன்களையும் பெறுவீங்க. முயற்சிகளுக்கு நல்ல பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. நீர் சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். உத்தியோகம் மற்றும் தொழில்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நெருக்கடியான சூழ்நிலைகளும் மாறி சாதகமான போக்கும் காணப்படும். பணியிடத்துல உங்களுடைய பணிச்சுமைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. சமூக பணிகள்ல அதிக ஆர்வத்துடன் ஈடுபட்டும் இருப்பீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரிவினையான போக்கும் மாறும். அந்யோன்யம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில சில மாற்றங்களையும் செய்வீங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும்.
வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக சில யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க, மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம், உற்பத்தியை அதிகரிக்கவும் செய்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. செயல்களை எல்லாமே பொறுமையுடன் செய்து முடித்தும் விடுவீங்க, கவனமாக கையாள்வதும் நல்லது. பிரார்த்தனைகள் மற்றும் இறை மந்திரங்கள் கூறுவது போன்றவைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்யும் இடத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்குங்க. பணிகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு ஏதாவது வெறுப்பான போக்கையும் ஏற்படுத்தலாம். சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே சமாதானமான போக்கும் காணப்படும். இருவருக்கும் இடையில இருந்து வந்த மோதல் போக்கும் மாறுங்க. உறவு முறையில அனுசரணையாகவும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது குடும்பத்தினருக்கான மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்று சிலருக்கு கால்கள்ல வலி, தொடைகள்ல வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த பணமும் உங்கள் கைக்கும் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காண்பீங்க. வியாபாரத்துல திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியும் காண்பீங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சின்ன சின்ன மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையான பணம் கையில் இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்து விடுவீங்க. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கலாம். ஆனாலும் சாதுரியமாகவும் செயல்படுவீங்க. வாக்கு திறனினால வெளியிடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வீட்டு தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சில தொண்டு நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அன்னதான திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருப்பவர்களுக்கு வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கான முன்னேற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருக்கு இடையே இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் நீங்கி இன்று முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சில உதவிகளையும் நன்மைகளையும் செய்வீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவுகளும் எடுப்பீங்க. எதிர்பாராத சில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உழைப்பிற்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இன்று உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடனை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு புத்துணர்ச்சியாகவும் உணர்வீங்க.
இதன் மூலம் புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில நல்ல ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் மனைவி இடத்துல காதல் பயப்பட்டும் இருப்பீங்க. இத்தகைய மனநிலையை உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. மனதில சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். எந்த ஒன்றிலும் ஒரு முடிவிற்கு வர முடியாமல் சிறு தடுமாற்றங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல ஏதாவது மறைமுக எதிரிகளுடைய தொல்லைகளும் ஏற்படலாங்க. முயற்சிகளை எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். திட்டமிட்ட செயல்களை எல்லாமே திட்டமிட்டபடி செய்து முடித்தும் விடுவீங்க. அரசு வழியில ஆதாயமும் உண்டாகும். இன்று நல்ல வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். அதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் யாராவது உதவிகள் கேட்டும் வருவாங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருப்பது உங்களுக்கு மன நிறைவை தருவதாகவும் இருக்கும். தொழிலுக்கு தேவையான புதிய சரக்குகளை கொள்முதல் செய்யவும் செய்வீங்க. ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்கள்ல புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற நண்பர்களுடைய சேர்க்கைகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலையில கவனம் சிதறாமல் பார்த்தும் கொள்ளுங்க. யாராவது உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். தொழில் துறையில ஏற்பட்டு இருந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். பணவரவுல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். குடும்பத்தினரிடத்துல சற்று நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பெண்கள் பேச்சுக்கல்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வயதானவர்களுக்கு கால் மற்றும் மூச்சு தொடர்பான தொல்லைகளும் ஏற்படலாங்க. இதுல கவனமாகவும் இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்று ஏதாவது கூடுதல் அலைச்சல்களும் ஏற்படலாம். கோபத்தை குறைத்தும் கொள்ளுங்க. குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் அசதியும் ஏற்படலாம். முன்பு நீங்கள் உதவிகள் செய்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல மேன்மையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வர்த்தக முதலீடுகள்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதாரத்துல ஏற்றமான போக்கம் காணப்படும். அரசு காரியங்கள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். துணிவு நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாளாகவும் இருக்கும். திருப்தியாகவும் உணர்வீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது ஆதாயத்தை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனம் திறந்து அந்த வாய்ப்புகள் எல்லாவற்றையுமே நீங்க ஏற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அனைவரிடத்திலுமே என்று புன்சிரிப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களை தொற்றிக்கொள்வதாகவும் இருக்கும். பணியில இருந்து வந்த பதட்டமான போக்கும் மாறுங்க. விளைவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் திருப்தியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஏற்றத்தாழ்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கியத்துல எந்த விதமான குறைபாடும் இருக்காது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இது மனதிற்கு அமைதியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால உடல்ல ஏதாவது சோர்வும் ஏற்படலாம். உங்களுடைய செல்வாக்கை வெளிக்காட்டுவதற்காக சில செலவுகளையும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நட்பு வட்டாரமும் விரிவடையும்.
செலவுகளினால நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் செய்யும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். அவர்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்கள் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இதனை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. தொழில்ல நல்ல ஒரு விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இதற்காக நீங்கள் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. தொட்ட காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தொழிலை விரிவுபடுத்தி லாபத்தையும் காணலாம். வியாபாரிகள் விறுவிறுப்பாக விற்பனையும் செய்வாங்க. ரியல் எஸ்டேட் தொழில்ல முன்னேற்றமான போக்கும் காணப்படும். குழந்தை பேருக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள தகவல்களும் வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள், ஒப்பந்தங்கள் போன்றவற்றிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செய்யும் தொழில்ல ஏதாவது புதிய வகையான செயல்பாடுகளை புகுத்தவும் செய்வீங்க. குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். குழந்தைகளினால மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். கல்வியில சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் காலதாமதமானாலும் வெற்றிகரமாகவும் முடியும். பெண்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக திருமண தடையில இருக்கும் பெண்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். நல்ல ஒரு செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமையாக இருந்த விஷயத்தை சாதிக்கவும் செய்வீங்க. அரசு காரியங்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. பெரியவர்களுடைய நன்மதிப்பும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய நபர்களுடைய தொடர்பும் அவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல ஏதாவது படபடப்பான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனை பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்குங்க. உங்களுடைய நண்பர்கள் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. இது உங்களுக்கு வெற்றியை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருந்து சாதிக்கக்கூடிய நாளாகவும் அமையும். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையுடனும் காணப்படுவீங்க. இதனால பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதுல ஏதாவது சஞ்சலமான போக்கும் ஏற்படலாம். மற்றபடி உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சில மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் இருக்க வேண்டியதும் அவசியம்ங்க. வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். மனதுல பணி மாற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகமாகவும் இருக்கும். பயணங்கள் அவசியமாகவும் இருக்குங்க. பணியிட மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதைவிட்டு புதியதாக வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் இருக்கின்ற வேலையை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உறவுல அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று சுமாராக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிக செலவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. ஒரு முயற்சி நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணமும் வீடு தேடியும் வரும். குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு முடிவையும் எடுப்பீங்க. வாழ்க்கை துணையும் உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. செலவுகள் அதிகரிப்பதனால கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஏதாவது ஒரு வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளை சற்று குறைப்பதாகவும் அமையும். நில விற்பனையில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். போட்டி பந்தயங்கள்ல நல்ல ஒரு வெற்றியையும் காண்பீங்க.
மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய பாராட்டுகளும் அரவணைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வீடு கட்டுவதில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். எதிர்பார்த்த லோன் தொகையும் கைக்கும் வந்து சேரும். சிலருக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இதன் மூலம் வியாபாரத்தை உயர்த்தவும் செய்வீங்க. ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். படிப்பை முடித்து வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். அவர்கள் உங்களை நன்றாக புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. குடும்பத்தினருக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல அதிகப்படியாக நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக ஏதாவது அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல மேன்மையான போக்கும் காணப்படும். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. வர்த்தக முதலீடுகளுக்கு முன்பாக ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. பொருளாதாரத்துல ஏற்றமான போக்கும் காணப்படும். அரசு காரியங்களுக்காக அலைச்சல்களும் ஏற்படலாம். ஆனாலும் துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆன்மீக ஈடுபாடுகளின் மூலம் வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். நன்மைகளும் நடைபெறும். வேலை செய்யும் இடத்துல வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய பணிகள் எல்லாவற்றையுமே எளிதாக கையாளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு புதிய உத்வேகத்தை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவுல குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும். உங்கள் குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. வளர்ச்சி அபாரமாகவும் இருக்கலாம். நிதியில இருந்து வந்த சிக்கல்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். மனதுல நிம்மதியும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கூட்டு தொழில்ல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். விட்டு கொடுத்து தாங்க செல்ல வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மறுக்காமல் செய்தும் தருவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீங்க. பணியாளர்களினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. அவர்களை தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய முன்கோபமான பேச்சுக்களை இன்று யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். அனுசரணையுடன் இருந்து தங்க இன்றைய நாளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய தாய் தந்தையருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விட்டு போன உறவினர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. நண்பர்களுடைய உதவியினால சுப காரியங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். அரசு ஊழியர்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். பணியாளர்கள் துணிச்சலாகவும் செயல்படுவாங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு அனுசரணையான போக்கும் காணப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வியாபாரம், சேவை தொழில், பத்திரிகை தொழில் போன்றவற்றில இருக்கிறவங்களுக்கு இன்று நல்லதொரு நாளாகவும் இருக்கும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். முற்பகல்ல புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. வேலையில நல்ல ஒரு பெயரை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மருந்து மற்றும் மருத்துவத்துறை, ஆன்மீகத்துறை போன்றவற்றில இருக்கிறவங்களுக்கு வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. இது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லதுங்க. அதிகப்படியான கடன் தொகையை வாங்கிவிடவும் வேண்டாம். தள்ளி போன சில வேலைகள் நல்லபடியாகவும் முடியும்.
குடும்பத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. நினைத்த காரியத்தை செய்து முடித்தும் விடுவீங்க. தெய்வ காரியங்களுக்காக அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. சவாலான வேலைகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுவதும் நல்லதுங்க. அவசர முடிவுகளை எடுத்துவிடவும் வேண்டாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வீடு கட்டுவதற்கோ அல்லது மனை வாங்குவதற்கோ அட்வான்ஸ் தொகைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய உண்மையான முயற்சிகளுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. பணியிடத்துல விளைவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. சிறப்பான வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுல இன்று குடும்ப நண்பர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இனிமையான தொடர்பாடல்கள் மற்றவர்களை ஈர்க்கவும் செய்யும். உங்களுடைய உற்சாகம் அவர்களுக்கும் தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சி நன்றாகவும் இருக்கும். சேமிக்கின்ற வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. மற்றவர்களையும் மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. 2 நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். நிதிநிலையில ஏற்பட்டு இருந்த சில சிக்கல்கள் எல்லாவற்றையுமே சரி செய்து விடுவீங்க. வெளியூர் பயணங்கள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். எதிரிகள் விலகி செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இடையூறுகளை செய்தவர்கள் தாமாகவே விலகி சென்றும் விடுவாங்க. பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். புதிய முயற்சிகளை கவனமுடன் மேற்கொண்டாலே போதுங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ வழிபாடுகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது திருப்தியாகவும் உணர்வீங்க. சிந்தனைகள்ல ஏதாவது மாற்றங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவும் இருக்குங்க. உங்களுடைய முயற்சியின் பேரில தொழில நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்தை விரும்பிய வகையில விரிவுபடுத்தவும் செய்வீங்க. கொடுக்கல் வாங்கல்கள் சுலபமாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பிள்ளைகளுடைய படிப்புல இன்று அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. இன்று எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சிலருக்கு பிரயாணங்கள் செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணங்களும் ஏற்படலாம். நீங்கள் எதிர்பார்த்து சென்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தைரியமாக வேலைகளை செய்தும் காட்டுவீங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால செலவுகளுக்கும் அலைச்சல்களுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட தூர பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. பெரியோர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது லாபகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். திட்டமிட்டும் செயல்படுவீங்க. உறவினர்களுடைய ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். சில சமூக பணிகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. உத்தியோகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. அதிக ஆர்வத்துடன் இன்று வேலைகளையும் செய்வீங்க. அதற்கு ஏற்ற நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகத்துல உயர்வான சூழ்நிலைகளும் உண்டாகுங்க. ஆர்வமுடன் வேலைகளையும் செய்வீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. புதியதாக ஏதாவது கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் ஏற்படலாம். பணியிடத்துல சிறப்பான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும் ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். இன்று உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய குடும்பத்திற்காக என்று பணத்தை செலவும் செய்வீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு யாருக்காவது தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். இது தேவையற்ற மன உளைச்சல்களாகவும் இருக்கலாங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய முயற்சி இழுபறியானாலும் நல்லபடியாகவும் முடியும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். முயற்சிகளை எதிர்பாராத வெற்றியும் உண்டாகலாம். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல குழப்பங்களும் ஏற்படும். மற்றவர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையினால இதனை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. ஏதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாங்க. குடும்பத்தில் மற்றவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் கிட்ட விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில்ல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்குங்க. தொழிலுக்காக ஏதாவது கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்ல இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாவற்றையுமே நீங்க சமாளித்து வெற்றியும் காண்பீங்க. தக்க உதவியின் மூலம் இதனை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். விடாமுயற்சியினால இதனை எல்லாமே முறியடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெறுவீங்க. போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. பண விஷயத்துல மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புதுவிதமான விஷயங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கல்வி விஷயங்கள்ல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை பொறுப்புகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். இறை பணியிலும் ஆர்வமும் அதிகமாகவும் இருக்கும். பெற்றோர்கள் வழியில உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. உறவினர்களிடத்துல அனுசரணையான போக்கும் காணப்படும். புதிய துறை சார்ந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்டு இருந்த சிக்கல்கள் எல்லாவற்றையுமே தீர்க்கவும் செய்வீங்க. அவசரமான முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உங்களுடைய கவனக்குறைவின் காரணமாக ஏதாவது தவறான முடிவுகளாகவும் இருக்கலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. தீய நண்பர்களுடைய சேர்க்கைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. இது ஏதாவது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல பெற்றோர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதும் நல்லதுங்க. இன்று நீங்கள் ஏதாவது அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லதுங்க. வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த வேலைகள் வெற்றிகரமாகவும் முடிவடையும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருவதாகவும் அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சில சிக்கல்களை தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாகவும் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க. ஆன்மீக இசைகள் கேட்பது, கோயில்களுக்கு சென்று வருவது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கையாளும் பொழுது சின்ன சின்ன கவனக்குறைவுகளும் ஏற்படலாங்க. சக பணியாளர்களுடன் பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த சிக்கல்களும் நீங்குங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். கவனமாக பேசுவதும் நல்லது.
நிதி நிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். பெரிய அளவில் முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அவர்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மன சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். வாழ்க்கை துணையின் எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. விரும்பிய சில பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வருவாயில இருந்து வந்த சங்கடங்களை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. உங்களுடைய ஆற்றலும் வெளிப்படும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சிறு சங்கடங்களும் ஏற்படும் என்றாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் எடுப்பதும் நல்லது. வெளியில் கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்குங்க. ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு தாய்மாமனின் வழியில ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். வீட்டுல பராமரிப்பு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தான தர்மங்கள், அன்னதானங்கள் போன்றவற்றில ஈடுபடவும் செய்வீங்க. சிறு வியாபாரிகளுக்கு லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவினால உற்சாகத்துடன் வேலைகளையும் செய்வீங்க. எதிலும் சற்று நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயங்கள்ல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். வேலையிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பதே நல்லது. உத்தியோகத்துல எதிர்பாராத பணிச்சுமையும் இடமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். விளையாட்டு விஷயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நீண்ட தூர பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. பெற்றோர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்க பெறுவீங்க. கட்டுமான துறையில லாபமும் உண்டாகும். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் ஏற்படும். சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. உத்தியோகத்துல உயர்விற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆர்வம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லதுங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பான போக்கும் காணப்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிக ஈடுபாடுடனும் இருப்பீங்க. அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அன்றாட செயல்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்றாலும் உங்களுடைய பணிகளை விரைந்து முடித்தும் காட்டுவீங்க. திருமண உறவுல குடும்ப வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. அனுசரித்து செல்வதன் மூலம் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த ஒரு செயல் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். தடைகளையும் தாண்டி உங்களுடைய முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. ஆதாயமும் உண்டாகும். இன்று உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தாமாகவே விலகி சென்றும் விடுவாங்க. எதிர்பார்த்த நன்மைகளையும் பெறலாம். சில நல்ல செய்திகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் தந்தையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றியும் வைப்பீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். நண்பர்களிடம் கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக செயல்பட்டு வியாபாரத்தை அதிகப்படுத்துவதில் நல்ல ஒரு ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. தொழிலுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதிய கருவிகளை வாங்கவும் செய்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வரும் பொழுது சாப்பிடும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உறவினர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய விருப்பான பேச்சுக்களை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. இது தேவையற்ற மன உளைச்சல்களை ஏற்படுத்தவும் செய்யும். சிலருக்கு தந்தையாரினால ஏதாவது மருத்துவ செலவுகளும் ஏற்படலாங்க. அவர்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சில நாட்களாக உங்களை காயப்படுத்தி கொண்டு இருந்தவங்க விலகி சென்றும் விடுவாங்க. அவர்களும் உங்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மனதுல புதிய உற்சாகமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். பொது விஷயங்களுக்கு அதிக ஆர்வத்துடனும் செயல்படுவீங்க. மற்றவர்களுடைய ஆதரவினால நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சில விஷயங்கள்ல மாற்றங்களையும் செய்வீங்க. தொழிலுக்காக புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. வருங்கால சேமிப்பு பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவும் இருக்கும். புதிய பொறுப்புகளும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வட்டாரமும் விரிவடையும். முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இழுபறியான சில வழக்குகள் சாதகமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் ஏற்படும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அதிக சிந்தனைகளுடன் இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சாதித்தும் காட்டுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசைக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசைக்காரர்களுக்கு இன்று உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. இனிமையான சூழ்நிலைகளை உருவாக்கியும் கொள்வீங்க. இன்றைய நாளை நல்ல ஒரு நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நல்ல ஒரு நாளாக பயன்படுத்தவும் செய்யலாம். கடின உழைப்பிற்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும். உங்களுடைய வேலையின் தரம் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். அவர்களிடத்துல உங்களுடைய தரமான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். நிதியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சிறப்பாகவும் செயல்படுவீங்க. அரசு வழி செயல்பாடுகள்ல ஆதாயமும் உண்டாகும். தடைப்பட்டு இருந்த முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உங்களுடைய செல்வாக்கும் வெளிப்படும். மற்றவர்களினால சாதிக்க முடியாத வேலை ஒன்றை நீங்கள் சாதித்தும் காட்டுவீங்க. பெற்றோர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. இன்று எதிலும் வெற்றியும் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால எதிர்பார்த்த பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எளிதில முறியடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எந்த காரியத்தை எடுத்தாலும் நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும். தொழிற்சாலைகள்ல உற்பத்தியை பெருக்குவதற்கு கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பதவி உயர்வுகள் கிடைப்பது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வங்கி லோன் போன்றவற்றை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கவும் பெறுவீங்க. மனை இடங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன தானிய விருத்தி நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. குடும்பத்துல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில சாதகமான மாற்றங்களும் உண்டாகும். நண்பர்களின் மூலம் சுப செய்திகளும் வந்து சேரும். சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரணையான போக்கும் காணப்படும். எதிலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. சிந்தனையின் போக்கில கவனமாகவும் இருங்க. மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அலுவலகத்துல சில மாற்றமான வாய்ப்புகளும் ஏற்படும். சில இடமாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம்.
இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. புன் சிரிப்புடன் நடந்து கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியங்க. சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு நீங்கள் நல்ல ஒரு முயற்சிகளை எடுக்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. வேலை செய்யும் இடத்துல பணி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடமாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தற்பொழுதைய பணியில உங்களுக்கு திருப்தியும் இருக்காதுங்க. ஏதாவது வேறு வேலைக்கு முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக எடுப்பதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்த அளவிற்கும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. நண்பர்கள் ஆதரவுடன் முயற்சி ஒன்றில வெற்றியும் காண்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். தாய்வழி உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. முயற்சி ஒன்றில நல்லபடியாக முன்னேற்றமும் உண்டாகும். நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த விருப்பங்கள் இப்பொழுது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். புதிய முயற்சிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமானாலும் முடிந்தும் விடும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உங்கள் தாயின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். சிலருக்கு தேவையற்ற கடன்கள் வாங்குவதையும் கொடுப்பதையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்கும். விரும்பிய வேலையில சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வு போன்றவைகள் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். விவசாய உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. ஆடை அணிகலன்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்குகள் உங்களுக்கு சாதகமான போக்குடனும் இருக்குங்க. மனைவியினுடைய ஒத்துழைப்பினால அக்கறையாகவும் வியாபாரத்துல கவனத்தையும் செலுத்துவீங்க. திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையின் நல்ல ஆதரவுகளும் இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்கள் கல்வியில சிறப்பாக செயல்படவும் செய்வாங்க. சுபகாரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் நீங்கி நன்மைகளும் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களின் மூலம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் எதிர்பார்க்கலாம். அரசு வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு மனை வாங்கும் முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு நெருங்கிய உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல மேன்மையான போக்கும் காணப்படும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையுடனும் இருப்பீங்க. விலகி சென்ற உறவினர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்ப நலன்ல என்ற அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. திட்டவட்டமாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சாதகமாகவும் அமையும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.